அணித்தனர் தலைமை பெரும் பதியரசை தரும் புனற்சூரை சிங்காசனரே. இனித்த முக்கணிச்சார் பிழிந்து தேனமுதம் இணைந்த பூங்காரமும் மனமும் தனி தொன்றாய் கூட்டி ஆணி பொற்கின்ன அழைத்தமை வழி துணை மருந்தே. கனி தருர் கரிய குருகுல தயனே காணுமென் திசையும் முன் முகமே. ஆதியை துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு குட்டி கதை தாங்க சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். அப்போ ஒரு நண்பர் அவரோட நண்பர்கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ அவர்கிட்டலாம் என்ன சொல்லு, ஆனால் அது 3 விஷயங்கள் நீ சொல்கிறதுல எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னார், சரி என்ன அந்த 3 விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாரா, நீ சொல்கிற விஷயத்தில் எனக்கு அந்த விஷயம் உண்மையான விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ இன்னொரு நண்பர் சொன்னாரா, இது உண்மையாக இருக்கும்லாம் என்னால் எனக்கு தெரியாது, இது புரளியாக கூட இருக்கலாம், ஆனால் இது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். சரி, உண்மையாக இருக்குமா எனக்கு கண்டிப்பாக தெரியல, சரி அதனால எனக்கு நன்மை இருக்கணும், அதில் எனக்கு ஏதாச்சும் நன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உனக்கு அது நன்மையாக தான் இருக்காது, உனக்கு நிறைய தீமையான விஷயங்கள் தான் இருக்கும், நிறைய கெட்ட விஷயங்கள் தான் உனக்கு கிடைக்கும் நான் சொல்கிற விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ இன்னொருத்தர் சொன்னாரா, உண்மையும் இல்லை நன்மையும் இல்லை, சரி அதுலேருந்து ஏதாச்சும் எனக்கு பயனாச்சும் இருக்குமா, அது பயனுடையதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாரா, இது உனக்கு பயனுடையதாலாம் இருக்காது இது, ஆனால் உனக்கு நிறைய உனக்கு இதனால நிறைய ஆபத்தில் வேணால் வரலாம் உனக்கு. ஏன்னா நான் சொல்லி நீ அதை சொல்லி வேறு யாராச்சுக்கிட்ட சொல்லி அந்த விஷயம் பற்றி இருக்கிறவங்க உன்னை நினச்சி நீ சொல்லி அது மாதிரி உனக்கு இதில் ஆபத்து வேணால் நிறைய இருக்கலாம் அந்த மாதிரி அவர் சொன்னாராம். அப்போ அவருக்கு பார்த்துட்டு நான் சொன்ன 3 விஷயமே நீ சொல்ல போகிற விஷயத்தில் எனக்கு இல்லைனா அப்புறம் அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த விஷயத்தை என்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லவே சொல்லாத அப்படின்ற மாதிரி சொன்னாராம். உறவுகளே, இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த 3 விஷயம் நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட சொல்கிறோன்னா, அது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்கிறோன்னா அந்த 3 விஷயம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சொல்கிற நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இன்னொருத்தவங்கள நேரத்தை இன்னொருத்தர் டைமை வேஸ்ட் பண்ண நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. முதல்ல எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்ம எது ரொம்ப உண்மையாக இருக்கோ, நமக்கு பயனுடையதாக இருக்கும், நன்மையாக இருக்கும்னா நம்ம தெய்வத்தோட தெய்வத்தோட வாக்கியம் மட்டும்தான் வேறு இருக்கும், வேறு என்னவா இருக்கும். நம்ம என்னவா பேசுவோம் மற்றவங்க கிட்ட, இந்த சினிமா பற்றி பேசுவோம், சீரியல் பற்றி பேசுவோம், இந்த பொருளி பற்றி பேசுவோம், அந்த மாதிரி தானே எல்லாமே பேசுவோம். அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்கிட்ட நம்ம பேசுகிறோன்னா நம்ம என்ன வேணால் பேசினாலும் கடைசியில் நம்ம அவங்கக்கிட்டேருந்து அந்த கான்வர்சேஷனை முடிக்கும் போது ஏதாச்சும் நம்ம தெய்வத்தோட வாக்கியத்தை நம்ம சொல்லிட்டு தான் நம்ம அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வமே வேத நூலில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு வாக்கியமே இருக்குல்ல, உன் ரட்சிப்புக்கூடிய தேவ ரகசிய செயலை இங்கே வாக்கியமாக எடுக்கப்பட்டிருக்கிறது, அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசம் மேவலிஷால ஆண்டவர்கள் திருவாய் மலர்கள். அதனால நீங்களும் இந்த மாதிரி இந்த 3 விஷயத்த மற்றவங்க கூட பேசும்போது இதை பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து மெய்யை பேசுவோம். நமஸ்காரம்.